friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்தரைச்சு உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம். அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா உங்க காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 காய்ந்த மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இது நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா சூடார வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கொஞ்சமா சோம்பு, ஒரு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு ஒரு 5 பல் பூண்டு நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சேர்க்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் நல்லாவே ட்ரை ஆகியிருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சுவையா இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.